போன தேர்தலை விட ஒரு வாக்கு நாம் தமிழர் வாங்கிட்டாலும் அது நமக்கு அவமானம். 2026 மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும்னு இதை நான் சொல்லிங்க, திமுக காரங்க தான் சொல்கிறாங்க. அடுத்த 26 வெற்றிக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இங்கே மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கடந்த இடைத்தேர்தலில் 10,000 வாக்குகள், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 12,802 வாக்குகள் அப்படின்னா, இப்போ அதை விட அதிகமாக விழுகுதுன்னா நாம் தமிழர் மேல் நம்பிக்கை வைத்து செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் வலிமையானதுன்னு நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதே சமயத்தில் தொடர்ந்து பெரியாருடைய சர்ச்சை பேச்சு காரணமாக தான் இப்போ வெற்றி வாய்ப்பு நாம் தமிழர் இழக்கக்கூடுது அப்படிங்கிற ஒரு கருத்து. ஒருபோது இல்லைங்க. அப்படி இருக்கிறவங்களா இருந்தால் திமுக எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பெரியாரை சொல்லி கேட்டாங்களா? காந்தியோடைய நோட்டை காட்டி தானே ஓட்டை வாங்குறாங்க. அப்போ இது எப்படி சொல்கிறது எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் அப்படி களம் அப்படி இல்லை. தொடர்ந்து 6வது முறையாக தேர்தலை செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு பெண் வேட்பாளராக தொடர்ந்து தோல்விகள் வரும்போது மனநிலை எப்படி இருக்கு? இது தோல்வி இல்லை, இதுவரைக்கும் இருந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக நான் பார்க்குறேன். எப்படின்னாங்க, மக்கள்கிட்ட கிடைத்த அன்பும் வாழ்த்துக்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு வேலையை நாம் தமிழர் தான் செய்யும். எங்களுடைய வாக்கு கண்டிப்பாக நாம் தமிழருக்கு தானே செல்லுகின்ற வழியெல்லாம் போட்டே அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து, நம்ம என்ன நோக்கத்துக்காக நிற்கிறோமோ அந்த நோக்கத்தை மக்கள் புரிய தொடங்கி விட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. அண்ணன் சீமானுடைய உழைப்பு வீணாகாது, நீங்கள் தைரியமாக நில்லுங்க அப்படின்னு மக்களே எங்களை வாழ்த்துறாங்க. இப்போ தொடர்ந்து சீமான் சொன்னது கூட இந்த தேர்தல் 2026க்கு அடித்தளமாக அமையுங்கிறாங்க. ஆனால் தற்போது திமுக தான் வெற்றி வாய்ப்புக்கு போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற மாதிரி எதுக்கு திமுக எங்களை பார்த்து அச்சப்படுறாங்க? போன தேர்தலை விட ஒரு வாக்கு நாம் தமிழர் வாங்கிட்டாலும் அது நமக்கு அவமானம். 2026 மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும்னு இதை நான் சொல்லிங்க, திமுக காரங்க தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட்டணி, பணபலம், அது மட்டும் இல்லாமல் கள்ள ஓட்டுகள் இவ்வளவையும் தாண்டி எங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அச்சமா இல்லையா? அதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதே சமயத்தில் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடந்திருக்கு. ஜனநாயக முறைப்படி நடக்கலை, அதை நான் உறுதியாக சொல்ல முடியும், சான்றுகளோடு சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊடகத்தில் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணா ஒருவர் வீரபஞ்சத்தில் ஓட்டு போட போகிறார். அவர் ஓட்டு போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அவர் மாவட்ட ஆட்சியர் சொல்லி முறையிட்டு அவர்களுக்கு வேறு வழியில் போட வச்சாங்க. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு கேள்விக்கு இது மாதிரி பல சான்றுகள் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல கேட்குறேன், அப்போ அந்த ஓட்டை யார் போட்டாங்க? அப்போ இந்த இடத்துல முறைகேடு நடந்திருக்கா இல்லையா? அதையும் தாண்டி நாங்கள் ஏன் நிற்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எதிர்கொள்ள வேண்டியது பிழை அப்படின்ட்டு ஓடாமல் நாங்கள் நின்று அடுத்த கட்டத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கான தளமாக தான் நாம் தமிழர் இங்கே நிற்கிறோம்.